வணக்கங்க. நான் உங்கள் உமா பேசுகிறேன். கரப்பான்பூச்சிக்காக ஒரு சின்னதாக வீடியோ போடலாம். என்னென்னா, கரப்பான்பூச்சி நிறையா இரவில் தூங்கும்போது எல்லோரையும் கடிச்சிடும். கடிச்சிட்ட பிறகு அதை சொருவாங்க. அது கருப்பு கருப்பாயிடும். டாக்டர்கிட்டலாம் போகணும். அதனால் கரப்பான்பூச்சியை முதல்ல ஒழித்து எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, 810 பூச்சி மருந்து விற்கும். அதை வாங்கின்னு இந்த மாதிரி ஒரு டப்பியில், பவுடர் டப்பியில் கொட்டி வச்சிக்கின்னு இது இந்த இடத்துல எப்படியா இருந்தாலும் சமையல் ரூமில் தான் கண்டிப்பாக அது குடியிருக்கும். அதுக்கு அடுத்தது லெட்டின்னு அது வழியாக இந்த நம்ம வாய்க்காலுக்கு தண்ணி அனுப்புகிறோம்ல, அந்த பைப் வழியாக மேலே அந்த தண்ணி தொட்டி வழியாக மேலே நம்ம உள்ளாரெலாம் வந்துடும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும். அதனால் அது என்ன பண்ணிங்க, இந்த ரூம் அடைச்சி இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இதாக இருக்கும். இரவில் அதை இது இந்த டப்பியால் இப்படி போட்டு அது உள்ளார கொஞ்சம் அப்படி போட்டு தூங்கிட்டாக்கா அதை காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தலைகீழாக கிடக்கும், இறந்து போய் கிடக்கும். பூச்சிக்குள்ளே ஒழிஞ்சிடும். பாருங்கள், இது நல்ல இது உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல இதுங்க, இதை யூஸ் பண்ணிங்க. அதே சமயத்தில் செஞ்சுட்டு இது டப்பியை தயவுசெய்து குழந்தெல்லாம் இருக்கும் கீழே வைக்காதீங்க. எட்டாவது அளவில் அதுக்கு தெரியாத இடத்துல தான் வைக்கணும். எட்டுற அளவுக்கு இருந்தாலும் ஏதாவது பெஞ்சு இழுத்து போட்டு அது மேலே ஏறிடும். அதனால் தயவு செஞ்சு எங்கேயாவது பத்திரமா வச்சுருங்க. இது போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய கரப்பான்பூச்சி இதனால் அழிஞ்சிடும். மீண்டும் சந்திப்போம்.